வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் மேலான்னு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு வெவ்வேறு விதத்தில் பணம் தேவைப்படும். அவங்களுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இருக்காது, இல்லாட்டி ஏதாவது இன்கம் கம்மியாக இருக்கும், வார சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எங்கேயும் லோன் கிடைக்காம கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஒரு லோன் மேலான்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆப்பை பார்க்க போகிறோம். 2 விதமான லோன் ஆப்பு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். அவங்க நிறைய விதமான ஆஃபர் சொல்கிறாங்க. அந்த ஆஃபரில் என்னென்னு தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறை குறை எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், உங்களுக்கு இன்கம் எவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் என்னென்ன விஷயங்கள் தராங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிய வரைக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 2 விதமான லோன் ஆஃபரும் நிறைய விஷயம் இருக்கிறதுனால நான் டைரக்டா பாயிண்ட்டுக்குள்ள போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 20 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்றாங்க. இவங்க நல்ல ஒரு பிரபலமான கம்பெனி தான். இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அடுத்த ஒரு லோன் ஆப் தான் இருக்கிறதுலே நிறைய விதமான லோன் ஆஃபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப். ஸோ அந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 5-6 கம்பெனி இவங்களோட இணைஞ்சு லோன் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அவங்கள பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 20 லட்சம் வரைக்கும் லோன் தர சொல்லக்கூடிய இந்த லோன் ஆப் யாரு, இந்த லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன விஷயங்கள் இருந்தால் லோன் கிடைக்குன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நாவி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன். நாவி லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே அப்போது இப்போ வரைக்குமே நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப் தான் இவங்க. என்ன ஒரு ப்ளஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கஸ்டமர் கேர். உங்களுக்கு லோன் கிடைக்கலையா, என்ன ரீசனுக்காக கிடைக்கல, லோன் கிடைச்சிருக்கா, எவ்வளோ நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும், அப்படி கிடைச்ச பணத்தை நீங்கள் எப்படி ரீபேமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்திருக்க இஎம்ஐக்கு நீங்கள் எவ்வளோ டேட்டுக்குள்ளே பணம் செலுத்தலாம், இது போல் நிறைய விஷயங்கள் கஸ்டமர் கேர் பேக்ரவுண்டு சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் லோன் வாங்கினா என்னென்ன விஷயங்கள் உண்மை வேணால் பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் நவ் வரும். ஸோ நான் நேராக பாயிண்ட்குள்ளே போயிடுறேன். கேஷ் லோன், ஹெல்த் இன்சூரன்ஸ், டிஜிட்டல் கோல்டுன்னு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கேஷ் லோனை பற்றி பார்க்க போகிறோம். கேஷ் லோன் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது, ஆப்புக்கே உண்டான பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. அது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு லோன் அப்ரூவல் கொடுத்த பிறகு 3 விதமான அலோஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் போட போகிறீங்க, அது வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களை ஒர்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறமா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காகவும் நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்காக ஆட்டோ டெபிட் செய்வதற்காகவும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகிறீங்க. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. சார் கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் போட்டு உங்கள் ஃபுல் நேம் கேட்குறாங்க. அதாவது பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுக்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, ஒரு வெரிஃபை ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பேன் வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களை ஒர்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, மந்த்லி எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க போட்டு டீட்டெயில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ் அவங்க காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஒய்சி டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்றது ஃபஸ்ட்டு காட்டிடுவாங்க. ஏன்னா பேன் நம்பர் போட்டதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்றது காட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் அதிகபட்சமாக தராங்க. ஸோ வட்டியை பற்றியுமே 9.90% வந்து, அதாவது 10% இருக்குங்களேன். ஸோ 10% வந்து 45% per annum போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 84 மாதம் இருக்குமே இஎம்ஐ போட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ போடுறீங்க, வட்டி 22% per annum வட்டி போட்டாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 1475 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ எவ்வளோ இதுக்கு பர்சன்டேஜ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கையில் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 48,525 ரூபா தான் கிடைக்கும். 50,000 ரூபாய்க்கு 48,525 ரூபா தான் கிடைக்கும். மீதி ப்ராசஸிங் ஃபீஸ். மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 56,160 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. அவை பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே யாருக்கு சூட்டபிள் ஆகும்? பேசிக்காக நார்மலான ஒரு சேலரி 25,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு சேலரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் 700+ இருந்துச்சுன்னா தாராளமாக கிடைக்கும்.
எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே கிடைக்கும். நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா பிளான் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். நிறைய பேர் வந்து 20 லட்சம் போடுவாங்க, ஆனால் அவ்வளோலாம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நாவி ஆப்பில் கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக பட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமானம் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு ஆப். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறமா வந்து ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதாவது ஏற்கனவே கடன்லாம் வாங்கி வச்சுருக்கவங்க, இன்கமும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆஃபரான ஒரு ஆப் சொல்ல முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒவ்வொருத்தருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி நிறைய ஆஃபர் வச்சுருக்காங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா டாடா மனிஃபை ஆப். ஸோ டாடா மனிஃபை ஆப் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் லோன் தரல, இவங்க கூட சில லெண்டர்ஸும் சேர்த்து இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நிறைய முக்கியமான டாப் 10 ஆப்பில் இருக்கு இல்லையா, அவங்கள அப்படியே பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. மனிஃபை ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ அலோஸ் கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். கண்டினியூ வரும். ஓடிபி நீங்கள் கொடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுடைய எம்பி நம்பர் கேட்கும். நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்குள்ளே போகணும். பர்சனல் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குது, பின்கோட் கேட்குது, ஆக்குபேஷன் அதாவது சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குது. சப்மிட் நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆன் த ரைட் பாத் போட்டு உங்களுக்கு என்ன விதமான லோன் ஆஃபர் கிடைக்குதுன்ட்டு காட்டுறாங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர் போட்டிங்கன்னாவே அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துடும். லோன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் பி வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் அதாவது 1000 ரூபாயிலேருந்து இவங்க லோன் ஆஃபர் பண்ணுவதாக போட்டிருக்காங்க. அப்ளை நவ் ஆப்ஷன் வரும். அந்த கிளிக் பண்ணிட்டு உள்ளே எவ்வளோ தருவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது பர்சனல் லோன் நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் 36 மாதத்துக்கு இஎம்ஐ பிடிச்சிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி லோன் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 10 மாதத்துக்கு இஎம்ஐ பிடிச்சிக்கலாம். பிஸ்னஸ் லோனும் தராங்க, 4 லட்ச ரூபாய்க்கும் தராங்க. ஸோ 26 மாதத்துக்கு பிரித்து கட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க போடக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ சேலரி பர்சனாக அதுக்கு என்ன விஷயம்னா சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது போல தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு அவங்க முன்பே வேணால் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ சேலரி பர்சன் போட்டிங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு காட்டுவாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே போதா இருந்தால் கண்டிப்பாக சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி லோன் ஆப்பை பற்றி 21 வயதுலேருந்து 60 வயதுடைய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் 25,000 ரூபா தான். ஸோ 25,000 வந்து டிஃபால்ட்டாக மனசில் வச்சுக்கணும். நம்ம லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 10,000 5 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்தவரைக்கும் 17% 30% போக வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 500 ரூபாயிலேருந்து அதிகமாகவே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 13,750 ரூபாய்க்குமே போகுமா. ஸோ அதுலேயும் போட்டிருக்காங்க. இது இன்னொரு லோன் ஆப்பும் இருக்குது. இவங்களோட லெண்டர்ஸ்லேயே இன்னொரு லோன் ஆப்பும் இருக்காங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஃபைப். ஸோ ஃபைப் ஆப்பை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். லோன் டேப் ஆப்பை பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ லோன் டேப் வந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. எம் பாக்கெட் ஆப்பை பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இவங்களும் ஒரு 50,000 லோன் தரக்கூடியது தான். ஸோ லோன் டேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களும் லெண்டர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதிகபட்சமான அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அதெல்லாம் கிடைக்காது, ரிஜெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கிரெடிட் கார்டு ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ டாடா கிரெடிட் கார்டு இருக்குது, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருக்குது, எஸ் பேங்க்கு, HDFC பேங்க் நிறைய விதமான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்குறது பெரிய டீட்டெயிலாக இல்லை. வெறும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு இமெயில் ஐடி கொடுக்க வேண்டியிருக்கும், உங்கள் மொபைல் நம்பர், இவ்வளோ தான். நாவி பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே ஜென்டலாக ஒரு நார்மலான ஒரு சம்பளம் வாங்குறவங்க, ஒரு இன்கம் இருக்கிறவங்க, கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். உங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆனாலும் சரி, கஸ்டமர் கேர் ஆனாலும் சரி சூப்பராக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும், இதுதான் பெரிய ப்ளஸ். மனிஃபை ஆப்பை பொறுத்த வரைக்குமே எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற மாதிரி ஆஃபர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா மனிஃபை ஆப்பு டாடா கேபிட்டலோட ஆப்பு தான். ஸோ அதனால் அவங்களுடைய லோனே நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் இருக்காது. ஆனால் இவங்க லெண்டர்ஸில் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய லெண்டர்ஸ் தர இவங்க கிடைக்க தரகிற பொழுது தானே, ஸோ கூட சேர்த்து தான் செய்கிறாங்க. அதனால் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இல்லை, எனக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆஃபரை காட்டிடுவாங்க. ஸோ அந்த ஆஃபருக்கு பார்த்துட்டு ஓஹோ இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனிஃபை ஆப்புடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். அவங்க என்னென்ன லெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, லெண்டர்ஸில் உதாரணத்துக்கு கிரெடிட் பி உங்களுக்கு லோன் அமௌண்ட் தராங்க வச்சுங்களேன், கிரெடிட் பிக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அங்கே போகணும். அங்கே போய் டேர்ம் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு ஓகே இங்கேயும் பார்த்துட்டாங்க அங்கேயும் பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டேர்ம் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு உங்கள் விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.